இப்போ இன்றைக்கி வந்து நான் சொல்கிற தகவல் என்னென்னா, இந்த எம்ஐ ஸ்கீமில் கொடுத்த இந்த கருப்பு பை ஹெச்டிபிஇ பைப்புன்னு சொல்லுவாங்க, கருப்பு பைப்பு. இதில் வந்து சொட்டு நீர் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன முறையில் வந்து லோ காஸ்ட்டு குறைந்த செலவில் சொட்டு நீர், மலைத்தூவான்கள், தெளிப்பு நீர் பாசனம் இவை அனைத்தும் ஒரே இந்த எம்ஐ ஸ்கீமில் கொடுத்த இந்த கருப்பு ஹெச்டிபிஇ என்ற இந்த பைப்பிலே வந்து செயல்படுத்தி இப்போ செயல் விளக்கமாக நாங்கள் பண்ணி இப்போ நடைமுறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேங்க. இப்போ இந்த பைப்பில் வந்து பண்ணும் பொழுது குறைந்த செலவு. இப்போ மற்ற பைப்பில் பண்ணும் பொழுது அல்லது தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடுக்குற அந்த வெள்ளை பைப்பு, பிவிசி வெள்ளை பைப்பில் பண்ணும் பொழுது ரேட்டு வந்து அதோட விலை 60,000 வந்து செலவாகுதுங்க. இப்போ இந்த கருப்பு பைப்பில் தோட்டக்கலைத்துறை மூலமாக கொடுத்ததை வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த பைப்பை வந்து இந்த சொட்டு நீர், தெளிப்பு நீர், மலைத்தூவான் இந்த மாதிரியான பல முறைகளுக்கு இதை பயன்படுத்திக்கலான்ட்டு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்முயற்சியாக இதை எடுத்து இப்போ நான் வந்து முதல் முறையாக பண்ணியிருக்கேன். இப்போ இது பண்ணும் பொழுது ஒரு ஏக்கருக்கு ஒரு 15,000 இருந்தால் போதுங்க. அதே நார்மலாக மற்ற முறையில் சொட்டு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்க்லர் பண்ணும் பொழுது ஒரு ஏக்கருக்கு வந்து 60,000 ரூபா செலவாகுதுங்க. இப்போ இது 4ல் ஒரு பங்கு செலவாகிறதுனால விவசாயிங்களுக்கு வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை பார்க்கப்படுறோம். இப்போ வந்து 60,000 பண்ணுற இடத்துல 15,000 தான் செலவாகுது ஒரு ஏக்கருக்கு பண்ணும் பொழுது. இதில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையான பயன்பாட்டு முறைகளை வந்து நம்ம கையாளலாங்க. இதில் சொட்டு நீர்ன்ட்டு சொல்லக்கூடிய ட்ரிப்பு இரிகேஷன், அது வந்து பயிர்களுக்கு ஏற்ற மாதிரி, தென்னைக்குனாக்க அது ஒரு மாதிரி, வாழைக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறேங்க. இப்போ வாழைக்கு பண்ணும் பொழுது மணி நேரத்திற்கு 4லேருந்து 8 லிட்டர் தண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரியான தண்ணி கொடுக்குறேங்க. ஆரம்ப நிலையில் ஒரு கட்டைன்னு சொல்கிற வாழைக்கட்டைக்கு வந்து 4 லிட்டர் போதுமானது. அது 1 மணி நேரம் தண்ணி நம்ம சொட்டு நீரில் கொடுக்கும் பொழுது அந்த 4 லிட்டர் கிடச்சிருதுங்க. இப்போ அந்த சொட்டு நீரோட பயன் அப்படின்னு பார்த்தாக்க, தேவையில்லாத களைகள் அனைத்து இடத்துலையும் தண்ணியை வந்து பாய்ச்சி களை செடிகள் முளைச்சி அதை வந்து களை எடுக்கிறதுக்கு அதிக ஆட்கள் செலவாகும். இப்போ அதை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எரிபொருள் சிக்கனம் அப்படின்ற, இப்போ எங்கள் ஏரியாவில் சிறுகமணியில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான டீசல் பம்பு மோட்ரு தான் இருக்குது. இப்போ நார்மலாக ஓப்பனில் பாய்ச்சும் பொழுது ஒரு ஏக்கருக்கு 10 மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்க 10 லிட்டர் டீசல் ஆகுங்க. இப்போ இந்த சொட்டு நீரில் பண்ணும் பொழுது, இந்த ரெயின் ஹோஸில் பண்ணும் பொழுது ஒரு ஏக்கருக்கு 1 மணி நேரம் நீர் பாய்ச்சினா போதுமானதாக இருக்குங்க. நல்ல அனைத்து இடங்கள்லேயும் வந்து அருமையாக வந்து தண்ணி பாய்ச்சி பலன் அடையுது. இதே மாதிரியான இந்த மலை தூவான்கள்னு சொல்லக்கூடிய இந்த மலை தூவான் பைப்பு இப்போ வந்து கிடைக்கிதுங்க. இது வந்து 1.25 இன்ச்சு லேட்டரல்னு சொல்லக்கூடிய பக்க குழாய்கள் மூலமாக இணைக்கப்படுது. இப்போ சொட்டு நீரில் பார்த்தாக்க பிரதான குழாய் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கும், துணை குழாய் அப்படின்ற அமைப்பு இருக்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு குழாய் அப்படின்ற 3வது அமைப்பு இருக்குங்க. இதில் வந்து 3வதாக பயன்படுத்துகிற அந்த அமைப்பு தான் இந்த லேட்ரல்னு சொல்லக்கூடிய பக்கவாட்டு குழாய்கள். இந்த குழாய்களில் ஒரு 1.25 இன்ச்சு சைஸில் இந்த ரெயின் ஹோஸ்ன்னு சொல்லக்கூடிய பைப்பை வந்து இணைக்கிறது மூலமாக இதில் வந்து நீங்கள் தண்ணி வந்து அழகாக வந்து வெளியில் தூவப்படும். அந்த மாதிரி பண்ணும் பொழுது இதில் என்னென்ன பயிரெல்லாம் பண்ணலான்னாக்க, தரையிலேருந்து 1 அடி 1.5 அடி உயரம் வளரக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் இது வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பார்த்திங்கனாக்கா வெங்காயம், நிலக்கடலை, கீரைகள் போன்ற அனைத்து பயிர்களும் மிக சிறப்பாக நல்ல வந்து வளர்ச்சி வருதுங்க. குறைந்த ஒரு அரை மணி நேரம் தண்ணி கொடுத்தா போதும். இந்த ரெயின் ஹோஸில் தண்ணி கொடுக்கறதுனால தண்ணீரோட தேவை வந்து வெகு அளவில் வந்து குறைக்கப்படுகிறது. நீர் தேவை குறைவாக இருக்க இடத்துல தாராளமாக இந்த ரெயின் ஹோஸை பயன்படுத்தலாங்க. இந்த ரெயின் ஹோஸ் பயன்படுத்துறதுக்கு ஒரு 2 இன்ச்சு ப்ரெஷர் இருந்தால், தண்ணி ப்ரெஷர் இருந்தால் போதுங்க, தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இது பயன்படுத்துறதுனால நம்ம வந்து தண்ணீரை மிச்சப்படுத்துகிறோம், எரிபொருளை அதாவது டீசல் பம்பு வச்சு பண்ணுறதுனால டீசலை வந்து மிச்சப்படுத்துகிறேங்க. மின்சாரத்தால் இயக்கக்கூடிய மோட்டர் வச்சுருக்கிறவங்க மின்சாரத்தோட தேவையையும் நம்ம 10 மணி நேரம் பாய்ச்சுற இடத்துல 1 மணி நேரம் நம்ம மோட்ரு ஓடும் பொழுது மின்சாரமும் நமக்கு மிச்சமாகுதுங்க. இது வந்து சிறந்த முறையாக இருக்குது. இந்த சொட்டு நீர் பற்றிய எங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கேவிகே சிறுகமணி அப்படின்ற இதில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நாங்கள் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம். அப்போ பயிற்சிகள் எடுக்கும் பொழுது தான் எங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்தது, சொட்டு நீர் எப்படி பயன்படுத்தணும், அதோட முக்கியத்துவம் என்னன்ட்டு. இங்கே சிறுகமணி கேவிகேயில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் சரவணன் அவர்களை 096 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.